தெரியும். ஆமா, நமஸ்காரம். நல்லா இருக்கியா? இப்போ மாமாக்கு ஏதோ உடம்பு சரியில்லை யாரும் கேள்விப்பட்டேன். அது என்ன ஆயிருக்கு மாமாக்கு? மாமா வந்து 86 year old now. 86 years old. 10 years back ஒரு brain clot வந்தது. Brain clot. அதுக்கப்புறம் 2011ல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. சரி. ஸோ மெடிசின்ஸ் நிறைய எடுத்துக்கிறார். சரி. லைஃப் லாங் மெடிசின். சரி. அந்த டியூ டு மெடிசின் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு வர. ஓ, டிமென்ஷியா வந்துருக்கா? டிமென்ஷியா இருக்கா? டாக்டர் அந்த டிமென்ஷியா தான் சொன்னார். ஓல்ட் ஏஜ் ரிலேட்டட். சரி, இதுக்கு நீங்க பிகினிங் ஆஃப் டிமென்ஷியா. ஆமா. சம்டைம்ஸ் மெமரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. சம்டைம்ஸ் இரிலிவென்ட்டா இருக்கு. சரி சரி சரி. அதனால அவரை ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. மூவ் பண்ணிட்டு இருக்கார், நடக்க. ஆனா சம்டைம்ஸ் எப்போ அந்த தலை சுத்தல் வரும்னு தெரியாது. அப்போ கீழே விழாம பாத்துக்கணும். அப்போ ஹோமோட சப்போர்ட் எப்படி இருந்தது? ஆமாங்க, 2-3 days முன்னால உள்ள என்டர் பண்ண போகும்போது தலை சுத்திட்டோ கால் தடுக்கிட்டோ, பட் அவுட் சைட் டோர் விழுந்துட்டார். இமீடியட்லி நான் செக்யூரிட்டியை கால் பண்ணினேன். உடனே ஓடி வந்துட்டார். அவரை லிஃப்ட் பண்ணி சேர்ல உட்காத்தினார். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணினோம். அப்புறம் உடனே மாமா, ஓனர் மாமா நாராயண் மாமா ஓடி வந்துட்டார். மாமி ராஜேஸ்வரி மாமியும் வண்டி எடுத்துட்டு வித் டிரைவர் ஓடி வந்துட்டா. இதெல்லாம் 2-3 மினிட்ஸுக்குள்ளேயே ரொம்ப குயிக் ரெஸ்பான்ஸ். அப்புறம் மாமாவை வண்டியில எங்காத்து மாமா வண்டியில எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி இந்த என்ன கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பல்ஸ் பார்த்து பிபி பார்த்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செக்அப் பண்ணி வண்டியில திருப்பியும் வந்து சாப்பிட லேட் ஆயிடுச்சு. டைனிங் ஹால் வரைக்கும் அக்கம்பெனி பண்ணிட்டு வந்து விட்டா. ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எந்த சமயமான தனியா பாம்பேல இருந்து தான் நடந்திருக்காரு. பாம்பேல இருந்தாக்க கொஞ்சம் இவ்வளவு குயிக்கா நடந்திருக்காரு. ஏன்னா டாக்ஸி கூப்பிடணும், அப்புறம் செக்யூரிட்டி கீழே இருப்பா கூப்பிடணும். இதெல்லாம் இங்க எல்லாம் பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கிறதுனால ஒரு 2-3 மினிட்ஸ்ல நாங்க வண்டி ஏறி ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. அப்புறம் தான் என் சனுக்கு கூட நான் தகவல் சொன்னேன். எனக்கு பயமாவோ டென்ஷனோ இல்லை, மாமாவும் மாமியும் நன்னா பார்த்துப்பாங்கிற ஃபுல் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. இப்போ ரெக்கவரி ஆயாச்சு, ஹீல் ஆயாச்சு உண்டு. இப்போ அவருக்கு ஒரு அக்கம்பெனி பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போறதுக்கு ஒரு கேர்டேக்கர் வேணும், ஹெல்ப்பர் வேணும். ஃபுல் டைம் இல்லை, அவர் வெளியில போறதுக்கு கொஞ்சம் வேணும்னு மாமாட்டையும் சொன்னேன். உடனே ஒரு ஆளை எனக்கு தந்திருக்கா. இப்போ இன்னைக்குலேருந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாமாட்டையும் சுத்தி ஹோம்டையும் எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இந்த என்னோட குழந்தைகள்லாம் அப்புறம் தான் வருவா. இமீடியட்லி எனக்கு மாமாவும் மாமியும் தான் ஹெல்ப். 2 hours கழிச்சு தான் பெங்களூர்ல இருந்து பையன் வருவான். பொன் பாம்பேல இருக்கா. ஸோ எனக்கு எல்லாத்துக்கும் மாமாவும் மாமியும் தான் நான் நம்பிட்டு சுத்தி ஹோமுக்கு பாம்பேல இருந்து வந்திருக்கேன். எனக்கு வெரி குட் ஒப்பீனியன் சுத்தி ஹோமை பத்தியும் அவளுக்கு ப்ரொவைட் பண்ற ஃபுட்டை பத்தியும் எந்த விதமான இதுவும் குறையும் இல்லை. அதனால எனக்கு வெரி குட் ஒப்பீனியன். தேங்க்யூ மாமி. ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. வேகமா ரிகவர் ஆயிடுங்கோ. ஜம்முன்னு வாக்கிங் எல்லாம் போங்க. இல்ல அடெண்டரை வச்சு வாக்கிங் போங்க. அப்புறம் இந்த வாக்கர் வச்சு நடாங்கோ. வாக்கர் வச்சு அன்னைக்கு நடாதுங்கோ. பிகாஸ் வயசாச்சு. நீ நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் பாரம் அவனுக்குன்னா நெஞ்சுமே அஞ்சாது. பகவான் நல்லா இருக்கும் மாமா. நல்லா இருக்கும்.